வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம 4வது பாடம் நல்ல நண்பர் பார்க்க இருக்கோம். பாருங்க, இதுல முதல் பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். சரி, இதுல என்ன என்ன எழுத்தெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. டை, தை, மை, ரை. அடுத்தது லை, வை, ரை, நை. சரிங்களா? இப்ப இதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. டை அப்படிங்கிற எழுத்து முடிகிற மாதிரி என்னென்ன வார்த்தை இருக்கும்? இது என்னது? வடை. இது கூடை. தைங்கிற எழுத்துல நத்தை, ஆந்தை. அடுத்தது ஆமை, எருமை. இங்க பாருங்க, அவரை, குதிரை. இங்க பாருங்க, இலை, மலை, ஒளவை, போர்வை. அடுத்தது பாருங்க, கற்றாழை, வாழை. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? பானை, யானை. இதை நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுனா ஒரு தடவை சொல்லி பாத்தீங்கன்னா போதும். படத்தை பார்த்து பொறுமையா சொன்னீங்கன்னா போதும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இங்க கீழே கொடுத்திருக்கிற எழுத்துக்களை நீங்க ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். கை, கை, சை, ஞை, நை, நை, பை, யை, லை, ரை. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கை முதல் நை வரை எழுத்துக்களை இணைப்பேன். சரிங்களா? ஓகே, இப்ப இதுல இந்த சுண்டெலியை கூட்டிட்டு போயும் என்ன பண்ணோம்? அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து விட்டுட்டு வர சொல்றாங்க. நீங்க அதே மாதிரி என்ன பண்ணோம்? இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க கோடு போட்டு இந்த கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருங்க. சரிங்களா? அங்க பாருங்க, கை, கை, சை, அதுக்கப்புறம் ஞை, டை, நை, கீழே இருக்கு பாருங்க, தை, நை, பை. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மை, யை, ரை, லை, வை, ரை, லை, ரை, நை. அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா மெதுவா நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க நீட்டா கோடு போட்டுக்கணும். அப்பதான் கூட்டிட்டு போய் அங்க விட முடியும். சரிங்களா? அப்பதான் உங்களால இந்த எழுத்துக்களை கரெக்டா இணைக்க முடியும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப நம்ம மேல பார்த்தா அதே எழுத்துக்களை திரும்பவும் இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஒரு தடவை பார்த்து நீங்க சொல்லணும். இந்த எழுத்துக்களை இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற வார்த்தைகளையும் நீங்க வந்து சொல்லி பார்க்க தான் என்ன பண்ண முடியும், இந்த வார்த்தைகளை, புது வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மலை, விதை, கீரை, அணை, எருமை, நீர் யானை, பச்சை கிளி, கிளை, கடை, பாறை, புகை, குப்பை, செவ்வாழை, பறவை. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க நம்ம கவனிக்கலாம் வாங்க. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது என்ன நிறம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான வார்த்தைகளை இங்க கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன். சரிங்களா? இங்க பாருங்க, இது சிவப்பு. இது என்னது? மஞ்சள், நீலம். அடுத்தது என்னது? வெள்ளை, கருப்பு, அதுக்கப்புறம் பச்சை. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது கீழே என்ன கொடுத்திருக்காங்க இந்த படக்காட்சியில? தரை, நத்தை. அடுத்தது என்ன சொல்லணும்? அத தரை, நத்தை கொடுத்திருக்காங்க. தரையில நத்தை இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? தரையில் நத்தை. கூடை, வடை. கூடைக்குள்ள வடை இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? கூடைக்குள் வடை. இலை, வாழை. அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா? இலையில் வாழை. சரிங்களா? இப்படிதான் நீங்க சொல்லி பழகணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த டை, அப்புறம் லை, ரை, இந்த எழுத்தெல்லாம் இப்ப மேல படிச்சோம்ல, அதோட வார்த்தைகள் தான் இங்க கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அப்ப நீங்க இதை சொல்லி பழகுனீங்கன்னா தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோவை கூடவே நீங்க சேர்ந்து சொல்லி சொல்லி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தெரியும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாமா? சரி, அடுத்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இப்ப இதுல வந்து கைங்கை செய்ய தான் திரும்பவும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும்? 3 தடவை இது மாதிரி இது சொல்லிட்டே எழுதணும். கையில இருந்து நை வரைக்கும் எழுதணும். சரிங்களா? இந்த நை வரைக்கும் எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதுங்க. அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. படத்திற்கு உரிய எழுத்தை குறியீடு செய்க. குறியீடுனா என்னது? டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி செய்யறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது? டிக் பண்றது. சரிங்களா? சரி, இப்ப என்னது இது? படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க? இது என்னது? பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா, இது என்னது? பேருந்து. அப்ப பேருந்துக்கு முதல் எழுத்து என்ன வரும்? பேன் வருமா? அப்ப பே அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். நீங்க பாருங்க, டிக் பண்ணிருக்கனா? அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது தேங்காய். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? தேங்கிற எழுத்துக்கு நீங்க டிக் பண்ணணும். அடுத்தது இது என்னது? பானை. பானைக்கு பா, நை அப்படின்னு முடியும். அதனால என்ன பண்ணும்? நைங்கிற எழுத்துல முடியுதாது, அதனால நை அப்படிங்கிற எழுத்துக்கு நீங்க டிக் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஏன் வந்து லைக்கு டிக் பண்ணாம நைக்கு டிக் பண்றோம்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம்.
எழுத்திற்கு உரிய படத்தை குறியிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வந்து ஒரு மிட்டாய் இருக்கு. இந்த பக்கம் வந்து தேன் இருக்கு. அப்ப மிட்டாய்ங்கிற வார்த்தை மீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். தேன்கிற வார்த்தை தே அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். அப்ப இங்க இது என்ன எழுத்து இங்க இருக்கு? தேங்கிற எழுத்து இருக்கு. அப்ப இதுக்கு சரியான படம் எது? இதுதான். இல்லையா? அதனால என்ன பண்ணோம்? தேன்கிற படத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? சரிப்பா அடுத்த படக்காட்சி. இது என்னது? கேடயம். இது என்னது? செங்கல். அப்ப என்ன பண்ணோம்? கேடயம்ங்கிறது கேங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். செங்கல்ங்கிறது சே அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். அப்ப இங்க என்ன நம்ம எந்த எழுத்துக்கு நீங்க வந்து டிக்கு கொடுக்கணும்? கேங்கிற எழுத்துக்கு தான் நம்ம டிக்கு கொடுக்கணும். ஏன்னா இங்க எழுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கேன்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அது கேடயத்தை தான் குறிக்குது. புரிஞ்சுதுங்களா? அதனால கேங்கிற படத்து காட்சிக்கு நம்ம டிக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த படக்காட்சி பாருங்க. இந்த படக்காட்சியில ஆந்தை, அதுக்கப்புறம் இங்க குதிரை. இங்க முடியறது என்னன்னு முடியும்? தைன்னு முடியும். இங்க வந்து ரைன்னு முடியும். அப்ப என்ன நீங்க எழுதணும்? இங்க ரைங்கிற எழுத்து தானே கேட்டிருக்காங்க. அதனால நம்ம குதிரைக்கு நம்ம டிக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். படத்தின் பெயரை குறியீடு செய்க. இது படம் எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம டிக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. பேரீச்சம்பழம். அதனால பேரீச்சம்பழத்துக்கு நம்ம டிக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இங்க மேல கொடுத்திருக்கிறது என்னது? பெட்டி. அதுக்கு நம்ம கொடுக்க கூடாது. சரிங்களா? அடுத்த படக்காட்சி பாருங்க. வடை. அப்ப மேல என்ன இங்க கொடுத்திருக்காங்க? இது கடை, இது வடை. அப்ப நம்ம எதுக்கு கொடுக்கணும்? வடை. வடைக்கு தான் நம்ம டிக்கு கொடுக்கணும். அடுத்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இலை. இலைன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால வந்து நம்ம இலைங்கிற கட்டத்துல தான் டிக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? நம்ம ஏன் வந்து இந்த கட்டத்துல டிக்கு கொடுக்குறோம்னு இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாமா? சரி. சொல்லை உரிய படத்துடன் இணைக்க. சரி, இப்ப இந்த படக்காட்சியோட இந்த வார்த்தைகளை நம்ம சேர்த்து கோடிட்டு இணைக்கணும். சரிங்களா? இப்ப இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? வேர். அப்ப எங்க இருக்கு வேர்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? வேர்ங்கிற வார்த்தை நடுவுல இருக்கு. இது பார்த்து கரெக்டா நீங்க இங்க வந்து அணைச்சுக்கோங்க. அடுத்தது இங்க கொடுத்திருக்கிறது எந்த? பூனை. இந்த பூனைங்கிறது எங்க இருக்கு? பாருங்க, இங்க மூணாவதா இருக்கா? இதுல இணைச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்கு? மூன்றாவதா என்ன இருக்கு? செடி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க. செடின்னு எழுதியிருக்கமா? இங்க பார்த்து இதை இணைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இங்க கோடு எப்படி நான் இணைச்சிருக்கணும் அதே மாதிரி இணைங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. படத்தின் பெயரை எழுதவே சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இணைக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து குறியிட சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எழுத்துக்கள் நமக்கு தெரியணும். அப்ப இங்க என்ன செய்யணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க? யானை. இதை நீங்க என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே எழுதணும். யானை யானை அப்படின்னு சொல்லிட்டே எழுதணும். இங்க என்ன அடுத்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வானம். வானம் வானம்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப மூன்றாவது படக்காட்சியில கொடுத்திருக்கிறது என்னது? ஆமை. ஆமை ஆமைன்னு நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இங்க கொடுத்திருக்கிற குறியீடுகளையும் கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க? பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதி நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.